54வது இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் ப்ரொஃபெனா குரூப்ஸின் சார்பாக. ஸோ இந்த குடியரசு தினத்தில் நம்மளுடைய ஒரு ரெவல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி என்ன நினைக்கலாம் அப்படின்னா, அப்துல் கலாம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ அப்துல் கலாம் எந்த பீரியடில் குடியரசுத் தலைவர் இருந்தார், யாராவது சொல்ல முடியுமா? அப்துல் கலாம் வந்து குடியரசுத் தலைவராக இருந்தார் இல்லையா? இந்தியாவோட பிரசிடென்டாக இருந்தார். எந்த பீரியடு? 2001 to 2006. கரெக்டாக சொல்லுங்க. 6 to 10. அந்த 2002 இருந்து 2007 வரைக்கும், 2002 to 2007. அதாவது நான் +1 படிக்கிறப்ப, ஓகேவா? ஸோ அந்த டைமில் அவர் குடியரசுத் தலைவராக இருந்தார். பட் நிறைய இது வந்து சேஞ்சஸ்க்கு கொண்டு வந்தார் அந்த எஜுகேஷன் ஓரியன்டாக இல்லையா? நிறைய ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போய் மீட் பண்ணாரு, பேசினாரு. பட் அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா வந்து வல்லரசாகணும் இல்லையா? ஸோ இந்தியா வல்லரசாகணும் அப்படிங்கிறது அவருடைய எய்மாக இருந்தது. பட் 2020 அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு எல்லாரையுமே காண சொன்னார். பட் ஆயிடுச்சா? ஆகலை. நான் எல்லா மேடையிலையுமே இதே நான் சொல்லியிருக்கிறேன். 2020 அப்துல் கலாம் வந்து இந்தியா வல்லரசாகும், இந்தியா வந்து சூப்பர் பவர் ஆகும் அப்படிங்கிறத இது பண்ண சொன்னார். பட் ஆனால் இந்தியா வந்து வல்லரசு ஆகலை. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸு, இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் கிட்ட அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து லேகாக இருக்கிறதுனால தான். ஸோ இப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த டிஜிட்டல் இந்தியா, மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா, ஸோ அதை பேஸ் பண்ணி நாம் முதல்வர் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்கு, PMKVY ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்கு, CSR ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்கு, ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்கை வந்து இப்போ இந்திய அரசு வந்து நமக்கு அறிமுகப்படுத்திட்டு இருக்கு. பட் இதை வந்து ஒரு 5 to 10 இயர்ஸுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எல்லா மக்களுக்கும் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்ன இருக்கும்,